திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் 100 ரூபாய் கட்டண தரிசன முறையில் 25 லட்சம் ரூபாய் மோசடி நடைபெற்றது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூருக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த கோவிலில் சுவாமி தரிசனத்திற்கு 100 ரூபாய் கட்டண வரிசை, பொது தரிசன வரிசை, முதியோருக்கான தரிசன வரிசை என 3 முறைகள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் 100 ரூபாய் தரிசன கட்டண ரசீது வழங்கியதில் 25 லட்சம் ரூபாய் முறைகேடு நடந்துள்ளது ஆய்வில் தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக விசாரணை நடத்திய கோவில் இணை ஆணையர் ராமு, முறைகேட்டில் ஈடுபட்ட அலுவலக உதவியாளர் மேனகா என்பவரை கடந்த 19ஆம் தேதி பணியிடை நீக்கம் செய்தார். இந்நிலையில் மேனகா கோவில் அலுவலகத்தில் இருந்து 500 ரூபாய் பணக்கட்டுகளை மொத்தமாக தனது பையுக்குள் வைத்து எடுத்துச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பண மோசடி தொடர்பாக கோவில் பணியாளர்கள் பாலமுருகன் மற்றும் உச்சி மாகாளி ஆகியோரிடம் விளக்கம் கேட்டு கோவில் நிர்வாக கண்காணிப்பாளர் ராமமூர்த்தி நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். திருச்செந்தூர் டிஎஸ்பி அலுவலகத்திலும் அவர் புகார் அளித்துள்ளார். இதன் அடிப்படையில் தூத்துக்குடி மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.